பசுமை செஞ்சாங்க. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோ ஆரம்பத்திலேயே வந்து முதல்ல ஒருத்தர் நன்றி சொல்லிடுவாங்க. யாருன்னா ஜெகத்குரு ஐயா, தேனி மாவட்டத்தை செஞ்ச அவருக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிடுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விவசாயத்துக்கு நன்மையா பண்றவங்க செய்யறவங்க அப்படின்னு நம்மளால வருது. அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்ட விஷயம் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஜெகத்குரு ஐயா தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நிறைய கெமிக்கல் விவசாயங்களை இயற்கை விவசாயம் மாற்றிருக்காருங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு உரம் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த உரத்தால பாத்தீங்கன்னா கெமிக்கல் விவசாயங்கள் எல்லாமே இயற்கை விவசாயம் மாறிட்டு இருக்காரு. நம்ப முடியுதா? இவர் ஒரு மாவட்டம் இல்லைங்க, 15 மாவட்டம் கிட்ட அந்த இயற்கை உரத்தை, அதாவது குரு பஞ்சகாவியன்னு அதுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சிருக்காரு. அதுதான் அந்த 15 மாவட்டங்களும் கொடுத்துருக்காரு. அது கெமிக்கல் பண்றவங்களும் கொடுத்துருக்காரு, இயற்கையும் கொடுத்துருக்காரு. கெமிக்கல் பண்ணவங்களுக்கு கூட நல்ல ரிசல்ட் தருதுங்க. அதாவது வந்து கெமிக்கல் பண்ணும்போது தெரியல, ஏன்னா பூச்சி நோய் தான் ஜாஸ்தி வரும், எந்த அளவுக்கு மருந்தையும் அடிச்சு தள்ளுவாங்க. அவங்களுக்கு கொடுத்து இப்ப அவங்க பூச்சி மருந்தே யூஸ் பண்றது இல்லைங்க. இந்த ஒரு உரத்தால பாத்தீங்கன்னா மகசூல் அதிகமா இருக்கு, காய்க்காத மரம் காய்ச்சிருக்கு, நல்ல மகசூல் தருது, பூச்சி நோய் வந்து தாக்குதலே இல்லை அப்படின்றாங்க. காரணம் இந்த நம்ம ஜெகத்குரு ஐயா கண்டுபிடிச்ச அந்த குரு பஞ்சகாவியம் தாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா, நம்ம ஜெகத்குரு ஐயா கண்டுபிடிச்சால குரு பஞ்சகாவியத்தை அதை முதல்ல எடுத்துமே நிறைய பேர் கொடுக்குறாங்க. இப்ப காஞ்சிபுரத்திலே ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து கெமிக்கல் தான், கெமிக்கல் நல்ல மகசூல் எடுத்திருக்காரு. அவர்கிட்ட கொடுத்துருங்க. அவரு நான் பண்ணவே மாட்டேன், ஏன்னா நான் கெமிக்கல் பண்ணிட்டு நல்ல மகசூல் எடுக்கிறேன், நான் எதுக்கு இதை யூஸ் பண்ணி எதுக்கு மகசூலை வந்து கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நீங்க பயன்படுத்தி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அவர் இந்த காஞ்சிபுரத்தை சேர்ந்த விவசாயி, ஆக்சுவலா பி விவசாயி, அவர் என்ன பண்ணிருக்காரு, இதுக்காக ஒரு 5 சென்டோ ஏதோ ஒதுக்கியிருக்காரு. ஒதுக்கி அதுல பாத்தீங்கன்னா பல வகையான காய்கறிகள் இப்படி இதை சும்மா டெஸ்ட் பண்ணுவோம், இதுல நல்லா மகசூல் வந்ததுன்னா அதை பண்ணலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த 5 சென்ட்ல ஏதோ பண்ணியிருக்காரு. பல வகையான காய்கறிகள் போட்டிருக்காரு. காராமணி, கத்திரி, வெண்டை, தக்காளி, மிளகான்ட்டு எல்லாமே போட்டிருக்காரு. இந்த ஜெகத்குரு கண்டுபிடிச்ச அந்த பஞ்சகாய குரு பஞ்சகாய தெளிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு பயிர் பாத்தீங்கன்னா பச்சை பசேன்னு இருக்குங்க, நல்ல மகசூல், பூச்சி நோய் எதுவுமே வந்து கிட்ட தாக்கலங்க. அந்த கெமிக்கல் விவசாயிக்கு அவ்வளவு சந்தோஷமாச்சு. உடனே ஐயா சும்மா இருப்பாரா, உடனே என்ன பண்றா, அவரோட நிலங்கள் எல்லாத்துலயும் வந்து இந்த குரு பஞ்சகாவியம் தெளிச்சு நல்ல மகசூல் எடுத்திருக்காரு. இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த 10 சென்ட்ல பண்ணிருக்காருனால அந்த பல வகையான காய்கறிகள் நம்ம கெமிக்கல் விவசாயம் சொல்லக்கூடாது, ஏன்னா இப்ப விவசாயம் மாறிட்டாரு. அந்த ஜெகத்குரு ஐயா கட்ச கொடுத்த அந்த பஞ்சகாவியால இன்னைக்கு இடத்துல என்னென்ன காய்கறிகள் பண்ணிருக்காரு, எந்த அளவுக்கு மகசூல் வருது, அந்த குரு பஞ்சகாவியம் எப்படி தெளிச்சாரு அப்படின்னு பல கேள்விகளை இப்ப நம்ம கேட்க போறோம். விவசாயி, காஞ்சிபுரம் விவசாயி சரவணன் அவர்கிட்ட. அதுக்கு அவர் என்ன மாதிரி பதில் சொல்றாரு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாங்க. நம்ம உங்களை குரு பஞ்சகாவிய பார்த்தோம். நீங்க சொல்லிருந்தீங்க அந்த குரு பஞ்சகாவிய வந்து முன்னாடி நம்ம வந்து ஒரு நிலத்துல வச்சு நான் டெஸ்ட் பண்ணேன். ஆமா, நல்லா வருவதை நம்ம பண்ண. அப்படி எந்த நிலத்துல டெஸ்ட் பண்ணீங்க? நம்ம இங்க இருக்கிற நிலத்துல தான் வந்து வச்சு டெஸ்ட் பண்ணியிருந்தோம். ஆமா, இந்த இடத்துல தான் வச்சு டெஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல நம்ம வந்து நமக்கு என்னென்ன விவசாயம் எல்லாம் பண்ணுமோ அந்த அனைத்து விதமான காய்கறிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பஞ்சகாவிய வந்து நம்ம வந்து ஒரு ட்ரையல் மாதிரி இருக்கட்டும் எல்லா விதமான காய்கறி கலந்து வந்து பண்ணியிருந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி. ஆமா, கொத்தமல்லி. இது வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் காராமணி. அப்படியே இது பாருங்க, இது கொத்தவரக்காய். இது வந்து கத்திரிக்காய். இதை பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா பூசணிக்காய். இது வந்து பூசணிக்காய். அப்படியே வாங்க, இது வெண்டைக்காய். இதை பாருங்க, இது வெண்டைக்காய். இது வந்து பாத்தீங்கன்னா அவரைக்காய். இதை பாருங்க, அவரைக்காய். இது வந்து அவரைக்காய். அது வந்து பூசணிக்காய் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சாம்பார் காரம். மிளகா கூட வந்து பார்த்தீங்கன்னா மிளகா கூட வந்து நட்டுருக்கோம். தக்காளி பாருங்க, தக்காளிலாம் நல்லா அருமையாக இருக்குது. தக்காளி, கத்திரிக்காயும் வந்து நட்டுருக்கோம். கத்திரிக்காயும் வந்து இருக்குது, கத்திரிக்காய் வந்து நட்டுருக்கோம். முள்ளங்கி நிறைய இருந்துச்சு. இது எல்லாமே முள்ளங்கி நட்டது தான். நட்டதை வந்து எல்லாத்தையுமே நான் பிடுங்கி சாப்பிட்டாச்சு. இது வந்து முடிஞ்சிச்சு ஸ்டேஜ். இங்கே எல்லாமே முள்ளங்கி தான் இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த தோட்டம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடு வந்து மேய்ஞ்சி மெரிச்சு உடைச்சிச்சு, அதனால தான் இங்கே இந்த நிலைமை ஆயிடுச்சு. மற்றபடி நம்ம வந்து இந்த குரு பஞ்சகாவியாவே இதை வந்து திறவையில கொடுத்து குரு பஞ்சகாவியாவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேல் வயலையும் வந்து பார்த்தீங்கன்னா இலைக்கும் வந்து தெளித்தோம். தெளிச்சதுல எதுக்காக இதை வந்து நம்ம பண்ணனா, அனைத்து விதமான காய்கறிகளுக்கும் இது வந்து ஷூட் ஆகுதான்னு ஒரு டெஸ்டிங் மாதிரி பண்ணோம். அப்படி பண்ணும் போது என்ன ஆச்சுன்னா, இதில் வந்து எல்லாமே ஓகே தான். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு விதை ஊனி வளரணும்னா ஒரு கெமிக்கல் வந்து இருந்தால் மட்டும்தான் அது வளருமே. உரம் மருந்து கெமிக்கல் இருந்தால் மட்டும்தான் வளரும். நம்ம குரு பஞ்சகாவியாலே இது வந்து வளர்ந்துருக்குன்னா போதுமான அளவு நமக்கு வந்து ஓகே. குரு பஞ்சகாவியோட ரிசல்ட் வந்து நல்லா இருக்கு. இப்போ மே மாதத்துக்கு அப்புறம் நம்ம விவசாயம் வந்து காய்கறி பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம் நம்ம குரு பஞ்சகாவியாவே வச்சு விவசாயம் வந்து நம்ம பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாம் இந்த காய்கறிலாம் ஒரே நாள் நட்டீங்களா? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல நட்டது தான். எல்லா காய்கறியுமே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வளருன்னு நான் எதிர்பார்க்கல, ஆனா எல்லாமே வளர்ந்துருக்கு. ஆனா முள்ளங்கிலாம் பிடிங்காச்சு, அதெல்லாம் சாப்பிட்டாச்சு முள்ளங்கிலாம்.
இந்த குரு பஞ்சகாவியாவை இதுக்கு எத்தனை நாள்ல கொடுத்தீங்க, எப்படி கொடுத்தீங்க? இது திறவையில தான் வந்து நம்ம கொடுத்தது. ஃபர்ஸ்ட் நடும்போது திறவையில கொடுத்து தான் நட சொன்னாங்க. திறவையில வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் என்ற விதத்தில் வந்து கொடுக்க சொன்னாங்க. இது வந்து நம்ம கூடவே கொடுத்தாலும் திறவையில கொடுக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க. 10 லிட்டர் தண்ணிக்கு 500 ml வந்து கொடுக்கணும் குரு பஞ்சகாவியா. அதனால இது வந்து நம்ம வந்து ஒரு 3 முறை வந்து பார்த்தீங்கன்னா திறவையில கொடுத்துருக்கோம். ஒரு 3 முறை வந்து ஸ்ப்ரேயும் வந்து பண்ணியிருக்கோம். இது போதிய அளவு, இது வளர்ச்சி வந்து ஓகே தான். நம்ம வந்து ஒரு நஞ்சில்லாத உணவு சாப்பிடணும்னா இந்த அளவுக்கு வந்து ஈல்டு கிடைச்சா கூட நம்ம ஓகே தான் நமக்கு வீட்டுக்காக. இதுல ஆல்மோஸ்ட் எல்லா காய்கறியும் போட்டீங்க? ஆமா, எல்லாமே இதுல போட்டு டெஸ்டிங்காக பண்ணது. ஆனா எல்லாமே நல்லா தான் இருக்கு. பூச்சி நோய் தாக்குதல் இதுல வந்திருக்காதுல? இதுல பூச்சி நோயே பார்க்கவே முடியல. அப்படி ஒரு விஷயம் நடக்குமான்னு நான் பார்த்தேன். அப்படி ஒரு விஷயமே இதுல காணோம். வளர்ச்சி நல்லா இருக்கு, வளர்ச்சியும் நல்லா இருக்கு. பூச்சி நோயே வந்து பாத்தீங்கன்னா பூச்சி தொல்லையே வந்து இல்ல. பாருங்க, ஏதாச்சும் சொத்து இருக்கா பாருங்க. ஒண்ணுமே இல்ல, கிளீனா. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு சாம்பார் காராமணி எல்லாம் பாத்தீங்கன்னா பூச்சி மருந்து அடிக்காம அந்த காராமணி காய்க்கவே காய்க்காது. ஆமா, இது பாத்தீங்கன்னா பாருங்க, ஒண்ணுமே இல்ல, நல்லா ஒண்ணுமே இல்ல, சுத்தமா இருக்கு. இது வந்து எனக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. அதனால 1க்கு 2 முறையா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் இதை வந்து நம்ம வந்து சொல்றோம். இதை இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட லெவல்ல வந்து நம்ம தொடர்ச்சியா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 2-3 வருஷம் நல்லா பண்ணதுக்கு அப்புறம் மக்கள் மத்தியிலே அதை நம்ம நம்பிக்கையா தாராளமா அதை சொல்லலாம். இன்னி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே ஒரு முறை ட்ரையல் பாருங்க, ஒரு தோட்டத்தை ட்ரையல் பாருங்க. உங்களுக்கு சக்சஸ் ஆச்சுன்னா நீங்க அதை கூட்டி தொடர்ச்சியா வந்து குரு பஞ்சகாவியா வச்சு முன்னேறுங்க, தப்பு இல்லை. இது எத்தனை சென்ட்? இது வந்து 2 சென்ட் தான். ஆமா, ஒரு ட்ரையலுக்காக நம்ம பண்ணது சக்சஸ் ஆயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை காய்கறி போட்டீங்க 2 சென்ட்ல? இது கிடைச்ச வரைக்கும் விதைகள் வந்து நட்டுருக்கேன். இப்போ வெண்டைக்காய், செடி அவரை, கொத்தமல்லி, மிளகாய், கத்திரிக்காய், சாம்பார் காராமணி, முள்ளங்கி, தக்காளி, பூசணிக்காய் எல்லாமே வந்து பண்ணியிருக்கோம். இதுல கிடைச்ச வரையும் நட்டுருக்கோம். நம்ம என்னென்ன விவசாயம் பண்ணுவோமோ, கொத்தரைக்காய் என்னென்ன விவசாயம் பண்ணுவோமோ அதெல்லாம் நட்டு பார்த்துருக்கோம். பரவாயில்ல, ஓகே, ஒன்றும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்மளே செஞ்சு கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் வளர்ச்சி. நம்ம அப்போதைக்கு வாங்கி தான் கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கோம். நம்ம வந்து அடுத்த தோட்டத்துக்குலாம் நம்ம பின்னியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து தரவையில் கொடுக்கும்போது வளர்ச்சி வந்து நல்லா இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பா. வேற எதனா ஒரு எதனா கொடுத்தீங்களா? வேற எதுவுமே இல்லை, தெளிச்சது தரவையில் கொடுத்தது இது மட்டும் தான். ட்ரையலுக்காக பண்ணது இது. சரிங்க சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க, ரொம்ப நன்றி. நன்றி சார்.